மக்கா, இன்னைக்கு முதல் செய்தி ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. இப்போ ஜெயிலில் இருந்து ஒருத்தர் தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பிளான் போடணும், சுவரை உடைக்கணும், சினிமாவில் பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஆனால் ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும், ஜெயிலில் இருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். தூத்துக்குடி பக்கம் போக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆன ஒருத்தன் அப்படி தான் எஸ்கேப் ஆகியிருக்கான். அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ராகுல்ங்கிற நபரை போக்சோ கேஸில் போன மார்ச் மாதம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருந்ததுனால குண்டர் சட்டமும் போட்டிருக்கிறாங்க. பேரூரணியில் இருக்கிற மாவட்ட சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில் அந்த ராகுல்ங்கிற நபர் ஜாமீன் கேட்டு கோர்ட்டில் மனு போட்டிருக்கிறாரு. கோர்ட்டில் ஜாமீன் கிடைக்கல. ஆனால் பாருங்க, பாளையங்கோட்டை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆள் ஃபோன் போட்டு பேரூரணியில் ஜெயிலில் இருக்கிற ராகுலுக்கு கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருச்சு அப்படின்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி பேரூரணியில் ஜெயிலில் இருக்கிற ஆபீசர் ராகுலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகுலும் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது பொய்யான ஃபோன் கால்னு. நல்ல காலம், ராகுல் ஒரேடியாக ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்கப்பா. அதாவது ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா கோர்ட்ல இருந்து ஆவணங்கள்லாம் வந்த பிறகு பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். யாரோ எங்கிருந்தோ ஒரு ஃபோனில் சொன்னதை கேட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னா என்ன லட்சணத்தில் ஆட்சி நிர்வாகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் கொடுமை என்னன்னா, இப்படி தப்பிச்சு போன நபர் சாதாரண குற்றவாளி கூட கிடையாதுங்க. குண்டர் சட்டத்தில் கைதாயிருக்கிறாரு. போக்சோ கேஸில் சிக்கியிருக்கிறாரு. பாலியல் குற்றங்களை செய்கிற நபர்களை இப்படி ஈஸியாக தப்பிக்க விட்டா நாடு தாங்குமா, விளங்குமா? இந்த கவர்மெண்ட் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிடணும்.